10 சிக்கன் பீஸை வச்சு ஒரு அடிபொலி கேரளா சிக்கன் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 இன்ச்சு நீளத்தில் ஒரு இஞ்சி பீஸு, 1.5 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீர் சில்லி பொடி, 2 கைப்பிடி தான் இருக்குது சிக்கனு. இந்த வணக்கி வச்சது கூட தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றிட்டு அந்த ஜூஸை மட்டும், அந்த தண்ணியை மட்டும் குக்கரில் ஃபஸ்ட்டு போட்டு கறியவும் கிழங்கு 2 கிழங்கையும் போட்டு வெந்துட்டுருக்கும்போது மூடி போட்டு கூட வேக வேண்டாம், சும்மா அது சூடாகிட்டு இருக்கும்போது நம்ம அரைச்சி வச்ச விழுது அது கூட சேர்த்தி குக்கரில் ஒரு 12 விசிலுக்கு பக்கம் விட்டு வேக வைக்கணும். தேங்காய் பால் தான் இதில் ஹைலைட்டு. கல் உப்பும் சேர்த்திட்டேன். தேங்காய் பால் சேர்த்தும்போது ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் வரும். அது மட்டும் இல்லை, இது ஃப்ரீசரில் இருந்த கறி, நாரான கறியை வந்து எங்கள் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. பூனைக்கெல்லாம் கொடுத்தது போக ஒரு 10 பீஸு மட்டும் இருந்தது. திடீர்னு அதை வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஒரு ஆசையில் டப்பேன்னு ஒரு கேரளா ஸ்டைலு கறி குக்கரில் 12 விசிலுக்கு அப்புறமேலு அது நல்லா வெந்துருச்சு. ரம்ப இலையும் இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டோம்னா நல்ல சுவாதிஷ்டமான ஒரு கேரளா ஸ்டைலு அடிபொலி சிக்கன் கறி. கருவேப்பிலையில் வந்து ஏதாவது பூச்சி புழு இருக்குதான்னு பார்க்கணும். ஏன்னா மழை இல்லாததுனால, இப்போ நல்ல வெயில் அடிக்கிறதுனால இது ஒட்டரை பிடிக்கிற மாதிரி பூச்சிகை பிடிக்கும். மழை பெஞ்சிட்டே இருந்ததுன்னா அந்த பூச்சிகை எல்லாம் அவ்வளோ இருக்காது. பயம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். இந்த கறியும் நல்லா வெந்துருச்சு, கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பால் ஊற்றி இருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு. கிழங்கு போடுறது என்னத்தினால அப்படின்னா, அதுக்கு ஒரு நல்ல ஒரு கிரேவி கிடைக்கிறதுக்காக. வெந்து மசிஞ்சிருச்சுன்னா அது வந்து நல்ல ஒரு கிரேவி கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு எல்லா வெரைட்டி கூடையும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி ஒரு ஆப்பம். பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். பச்சை தேங்காய் எண்ணெய்னா சாதாரண தேங்காய் எண்ணெய், கடுகு கூட தாளிக்க வேண்டாம். அதுதான் இதோட ஸ்பெஷலு. எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்றி கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக வணக்கி அதை அரைச்சி சேர்த்தி குக்கரில் விசில் போட்டு வேக